வெல்கம் டு மக்கள் ஸ்டோரிஸ். ஒரு புலி கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் வச்சுது. எல்லா விலங்குகளும் விருந்து சாப்பிட்டு புலி ஜோடியை 4 அடி தள்ளி நின்று வாழ்த்திட்டு போச்சு. மாப்பிள்ளை புலிக்கும் கர்வம் தாங்கலை. திடீர்னு ஒரு பூனை மட்டும் சரசரன்னு புலிகிட்ட வந்து வாழ்த்து சொல்லிட்டு போச்சு. புலிக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. பூனையை பார்த்து கர்ஜனியோட, டேய், இத்தனை பேர் என்னை தூரம் நின்று வாழ்த்திட்டு போகிறாங்க, உனக்கு மட்டும் எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லுவேன், நான் புலிடான்னு சொல்லுச்சு. அந்த பூனையும் கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, அடை கிறுக்கு பையில, நானும் கல்யாணத்துக்கு முன்ன புலிதாண்டான்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. கதையின் நீதி: புலியை கூட பூனையாய் மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் பெண்கள். வெல்கம் டு மக்கள் ஸ்டோரிஸ். கதையின் டைட்டில்: எலியின் பசி. ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சான். அது ரொம்ப நாள் பட்டினியாக இருந்துச்சு. ஒரு நாள் எலிக்கு ரொம்ப பசியான். அப்போ ஒரு கூட்டை பார்த்துச்சு. அந்த கூட்டுக்குள்ளே உள்ள நிலைய சின்ன ஓட்டை தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சுதான். அங்கே சோளம் நிறையா இருந்துச்சு. ஆசையாக வயிறு முட்டை சாப்பிட்ருச்சு. அப்புறம் எலி குண்டாயிருச்சு. எலி வெளியே வர பார்த்துச்சு. ஆனால் அந்த சின்ன ஓட்டையில் எலினால் வெளியே வர முடியல. கதையின் நீதி: பேராசை இருத்தல் கூடாது. வெல்கம் டு மக்கள் ஸ்டோரிஸ். ஒரு பிச்சைக்காரன் கோவிலுக்கு முன் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அங்கு வரும் மக்கள் 1 ரூபாய் மட்டும் போட்டார்கள். போதிய வருமானம் இல்லாமல் கடை வீதிக்கு சென்றார். அங்குள்ள டாஸ்மாக் முன் அமர்ந்து பிச்சை எடுத்தான். அங்குள்ள குடிமகன்கள் 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள் போட்டார்கள். மேலும் ஓசியில் குவார்ட்டரும் கிடைத்தது. போதையில் பிச்சைக்காரன் சொன்னான், தெய்வமே, நீ இங்கேயா இருக்க? நான் இவ்வளவு நாளாக கோவிலில் இருக்கிறேன் என்றளவா நினைத்திருந்தேன்.